கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனம் 1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டை துவங்குகிற நாம் அநேக விதமான காரியங்களை கடவுளத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருப்போம். ஒருவேளை திருச்சபையின் மூலமாக வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஊழிய ஸ்தாபனங்கள் மூலமாக வாக்குத்தத்தங்கள் நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கும். மேலும் நாம் செபிக்கும் பொழுது தனிப்பட்ட விதத்தில் கூட ஆண்டவர் நம்மிடத்தில் பேசி இந்த வார்த்தையை உன் வாழ்க்கையில் இந்த ஆண்டு நிறைவேற்றுவேன் என்று கடவுள் சொல்லி இருக்கக்கூடும். அந்த வாக்குத்தத்தங்களின் அடிப்படையில் நாம் அநேக காரியங்களை இந்த ஆண்டிலே திட்டமிட்டு இவைகளெல்லாம் நான் செய்து முடிக்க வேண்டும், அல்லது இவைகளை நான் கடவுளுடைய கரத்திலிருந்து எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி நாம் அதற்காக செபிக்கின்ற மக்களாக நாம் இருக்கலாம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டிலே நீங்கள் எதிர்பார்க்கிற அனைத்து காரியங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசமானது அடிப்படையாக வேண்டும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். விசுவாசம் இல்லாதவன் தேவனிடத்தில் இருந்து தான் எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் கடவுளத்தில் இருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அடிப்படையாக காணப்பட வேண்டியது விசுவாசம். இந்த விசுவாசத்தை குறித்து எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு நீண்ட நெடிய பட்டியல் இருக்கிறது. பரிசுத்தவான்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் எப்படி அவர்கள் கடவுளிடத்தில் விசுவாசமாக இருந்தார்கள், அப்படி அவர்கள் விசுவாசத்தின் மூலமாக அவர் பெற்றுக்கொண்டதான அநேக மகிமையான காரியங்கள் என்ன என்பதை குறித்தெல்லாம் நாம் வாசிக்க முடியும். ஆனால் இந்த அதிகாரம் துவங்கும் பொழுது அந்த விசுவாசத்தை குறித்ததான தெளிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை மனதில் நிறுத்து கொள்ள வேண்டும். நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் விசுவாசத்தை குறித்து புரிந்து கொள்ள வேண்டியதன் அவசியம் என்னவென்றால், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆகவே இந்த விசுவாசத்திற்கு மிகவும் முக்கியத்துவத்தை கொடுக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்தை குறித்து அறிந்து கொள்ளுதல் மிக அவசியம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதில் எப்படி இருக்க வேண்டுமாம்? உறுதியாக இருக்க வேண்டும். பல நேரங்களிலே நம் கடவுளுடைய பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் செபிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் நான் இப்படியாக நான் ஜெபிப்பேன், உம்மிடத்தில் நான் இந்த நன்மைகளை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று செபிக்கும் பொழுது அது நாளடைவில் என்னவாக மாறுகிறது என்றால், காரியங்கள் தாமதிக்கும் பொழுது அப்படியே ஒரு சோர்வு வருகிறது. நாம் ஜெபிக்கிறதை கூட நிறுத்தி விடுகின்றோம். நம்பிக்கையோடு துவக்கத்தில் நாம் ஜெபிப்போம், கடவுள் நிச்சயமாக இந்த ஆண்டு என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி. ஆனால் தாமதிக்கும் பொழுது சோர்வு வந்து விடுகிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியாக இருக்கிறது. நாம் விசுவாசிக்கிற கடவுளுடைய பிள்ளைகள் அதில் நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். நாடளவில் தேய்ந்து போகிற ஒரு காரியமாக அல்ல, இறுதி வரையில் பெற்றுக்கொள்ளும் வரையிலும் அந்த விசுவாசத்திலே நாம் ஒரு நாளும் குன்றிவிடக்கூடாது. 2வது இதில் எழுதப்பட்டிருப்பது என்ன? காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. இன்றைக்கு அது என் கையில் இல்லை. நான் ஜெபிக்கிற காரியம்
நான் எதிர்பார்க்கிற அந்த நன்மை, ஆசீர்வாதம் அது இன்றைக்கு என் கையில் இல்லை. ஆனால் நான் கடவுளிடத்தில் செபிக்கிறபடினால் கடவுள் ஒரு நாள் அது என் கையில் கொடுப்பார். அப்பொழுது நான் அதை தொட்டு பார்ப்பேன், அதோடு கூட வாழ்வேன், அதை நான் அனுபவிப்பேன். இதுதான் நம்பப்படுகிறவைகள் உறுதி. நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் நம்புகிறீர்களோ அதில் உறுதியாக இருந்து காணப்படாதவைகளின் மீது வைக்கிற நிச்சயமாக இருக்கிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்லட்டும். ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாத கடவுளுடைய பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், குழந்தை பாக்கியத்திற்காக அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீர்கள். அதில் உறுதியாக இருக்க வேண்டும். பாதியில் நிறுத்தி விடுகிறதல்ல, உறுதியாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த குழந்தையோடு கூட கர்த்தர் கொடுக்க போகிறதான அந்த குழந்தையோடு கூட நீங்கள் வாழ்கிறதாகவே நீங்கள் உங்களுடைய இருதயத்தில், உங்களுடைய நினைவில், உங்களுடைய சிந்தையில் நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். அதை தான் இங்கே வேதம் சொல்லி தருகிறது, காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களுடைய விசுவாசத்தை கடவுள் அங்கீகரிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆண்டிலே நீங்கள் எதிர்பார்க்கின்றதான நன்மைகளை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எதிர்பார்க்கிறவர்களே எங்களுக்கு வாய்க்கு செய்கிற கடவுள், எங்கள் விசுவாசத்தை அங்கீகரிக்கிற கடவுள். ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொள்ள வரையிலும் நாங்கள் உறுதியோடு கூட இருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறவைகளை நாங்கள் நிச்சயித்து கொண்டிருக்கின்றோம். கடவுள் எங்கள் கிருபை தாரும், எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.